வணக்கம் தலைமையிலே. இந்தியாவிலும் உலகமெங்கிலும் பிற மதத்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் மிக வேகமாக வளரும் இஸ்லாமிய மக்களின் மக்கள் தொகை. பொதுவாக இது தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு சரியாக தெரியாது. நீங்கள் வட மாநிலங்கள், பின்தங்கிய மாநிலங்கள், எல்லை பகுதியில் இருக்க மாநிலங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமிய வீடுகளில் இருக்கும் மக்கள் தொகையை பார்க்கும்போது இது உங்களுக்கு புரிய வரும். இன்னைக்கு உலகத்திலேயே அதிக முஸ்லீம்கள் வாழும் நாட்டில் 3வது இடத்துல இந்தியா வரும். முதலிடம் இந்தோனேசியா, 2ஆம் இடம் பாகிஸ்தான், 3ஆம் இடம் இந்தியா. இந்த இந்தியாவில் தான் 3வது இடத்துல அதிக முஸ்லீம் வாழ்கிறாங்க. அதே 2050 வருஷம், இன்னும் 26 வருஷம் கழித்து பார்க்கும்போது உலகத்திலேயே முதலிடத்தில் இந்தியா தான் வரும். அதிக முஸ்லீம்கள் வாழும் மக்கள் இருக்கும் நாடு என்று இந்தியா தான் வரும். இதை சாதாரணமாக பார்த்துட்டு தாண்டி போனீங்கன்னா சராசரி சிந்தனை உள்ள மனிதர்கள். அதே சமயத்தில் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. ஒரே வகை மக்கள் தான் இஸ்லாமிய மக்கள் தான், பக்கம் பக்கம் இருக்க நாடுகள் தான், ஒரே பழக்க வழக்கங்கள் தான். அப்போது இதே ரேஷியோ தான் தொடரணும். முதலிடத்தில் இந்தோனேசியா, 2ஆம் இடம் பாகிஸ்தான், 3ஆம் இடம் இந்தியா தான் வந்திருக்கணும். அது எப்படி 26 வருஷம் கழித்து இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய நாடான இந்தோனேசியா, பாகிஸ்தானை தாண்டி இந்த இந்து மக்கள் பெரும்பாலும் வாழும் நாட்டில் மட்டும் இஸ்லாமிய மக்கள் தொகை இவ்வளோ அதிகமாக ஏன் பெருகிறாங்க 2050 வருஷத்தில் அப்படின்னு யோசிச்சாதான் இது ஏன் யோசிக்க வைக்கும். ஒரே மாதிரி இருந்தால் இந்த ரேஷியோ மாறவே கூடாது. ஆனால் இதில் ஒரு திட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்தியாவில் முதலிடம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இஸ்லாமிய தொகை அதிகமாக பெருகுது முஸ்லீம்கள் இருக்கும் நாட்டை காட்டிலும், முஸ்லீம் நாட்டை காட்டிலும். இன்னொன்னே பார்த்துக்கலாம். ஒரு நாடு இன்று இந்த இந்து மக்கள் பெரும்பாலும் வாழும் இந்து நாடுன்னு கூட சொல்லலாம். இந்தியா ஒரு முஸ்லீம் மன்னனால் இல்லை முஸ்லீம் நாட்டால் படையெடுக்கப்பட்டு வெற்றி பெற்று தான் இஸ்லாமிய நாடாக மாறணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கும் இஸ்லாமிய மக்கள் தொகை இந்துக்கள் மக்கள் தொகை விட அதிகமாக பெருகினாவே ஆட்டோமேட்டிக்காக இதில் இஸ்லாமிய நாடுன்னு சொல்கிற பட்டியலில் சேர்ந்துடும். உலகம் எங்களுமே இன்னைக்கு இதே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு உலகத்தில் அதிக மக்கள் தொகை கிறிஸ்துவ மக்கள் தொகை, 2ஆம் இடத்தில் முஸ்லீம் மக்கள் தொகை, 3வது இந்து மக்கள் இருக்காங்க. அதே 2100 வருஷம் அப்படின்னு இந்த ரேஷியோ இப்படியே போச்சு அப்படின்னா உலகத்திலேயே அதிகமாக இஸ்லாமிய மக்கள் தான் வாழ்வாங்க. கிட்டத்தட்ட 36% 2100 வருஷத்தில் வாழ்வாங்கன்னு அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் எந்த ஒரு அரபு நாடுகளிலும், எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகளிலும் சிறுபான்மை மக்கள், அதாவது அங்க இருக்கும் கிறிஸ்துவ இந்து சிறுபான்மை மக்கள் கொஞ்சமும் வளராம தேஞ்சிட்டு போறாங்கன்னு சொல்லி இந்த ரேஷியோ காட்டுது. இதை மற்ற நாடுகள் கவலைப்படாமல் இருக்கலாம். ஒருவேளை கிறிஸ்துவ நாடுகள், மற்ற இஸ்லாமிய நாடுகள் கவலைப்படாமல் இருக்கலாம். ஹிந்து நாடான இந்த இந்தியா நிச்சயம் இதை கவனத்தில் நிச்சயமாகவே எடுத்துக்கணும். உலகத்தில் 197 நாடுகளை கணக்கில் எடுத்திருக்காங்க. அதில் 126 நாடுகளில் கிறிஸ்துவ மக்கள் மெஜாரிட்டியாக வாழ்கிறாங்க, பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க. அதனால் கிறிஸ்துவ நாடுகள்னு சொல்லலாம். 126 நாடுகளில். அதே 197 நாடுகளில் 59 நாடுகளில் அரபிய இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. அதனால் 59 நாடை இஸ்லாமிய அரபு நாடுகள் சொல்லலாம். வெறும் 3 நாடுகள் தான் இந்து மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று இந்தியா, 2வது நேபாள், அப்போ மொரிஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மற்ற 2 சின்ன நாடுகள் தான். ஹிந்துக்கள் அதிகமாக வாழும் ஒரு பவர்ஃபுல் வல்லரசு என்ற இந்த இந்தியா ஒன்று தான் சொல்ல முடியும். கிறிஸ்தவருக்கு 126 நாடுகள், முஸ்லீம் மக்களுக்கு 59 நாடுகள் இருக்கும்போது அங்கிருக்க நாடுகளில் இந்த மக்கள் தொகை ஏற்றம் இறக்கமாக மாறின எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ஒரு நாடு கைவிட்டு போறதுனால இந்த இந்து மக்களுக்கு ஒத்தைக்கு ஒரு வல்லரசு இந்தியா மட்டும்தான் இருக்கு. இங்கே இந்த ரேஷியோ, அதாவது 80% இந்து மக்கள், மிச்சம் 20% சிறுபான்மை மக்கள் வாழ்றாங்க வரைக்கும் எந்தவித பிரச்சனையுமே இருக்க போறதில்ல. ஆனால் இந்த ரேஷியோ மாறுச்சு அப்படின்னா இந்த ஒத்தைக்கு ஒரு இந்தியாவும் கைவிட்டு போகும். இந்த இந்தியாவை சுற்றி தான் இந்தியா ஒரு சூரியன் வச்சுக்கலாம். இந்த உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது மற்ற நாடுகளில் வாழ்கின்ற இந்துக்கள் இந்த இந்தியாவை பேஸ் பண்ணி தான் வாழ்வாங்க. அவங்களுடைய கேபிட்டல், தலைநகரமாக இந்தியா தான் வச்சுருப்பாங்க. அப்போது இந்த ரேஷியோ எக்காரணம் கொண்டும் மாறாமல் பார்த்துக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற பிறப்பு விகிதம் தொடர்ச்சுன்னா நீண்ட காலம் கழித்து பார்க்கும்போது இது இந்துக்கள் பெரும்பான்மை வாழும் இந்தியாவை நிச்சயமாக இருக்கவே இருக்காது. இது ஏன் அப்படின்னு சிந்திக்கும் போது நிறைய பேர் மத மாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பயமுறுத்தி அச்சுறுத்தி மதம் மாற்றுறது வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஒருத்தங்களை மனத்தை மாற்றி மதத்தை மாற்றுறாங்க அப்படிங்கிறது
ரொம்ப 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 அரிதிலும் அருது. ஒருத்தங்க இங்க மதம் மாறினா அங்க இன்னொருத்தங்க மதம் மாறிடுவாங்க. அமெரிக்காவில் அதுதான் காட்டுது மத மாற்றத்தில். 1,00,000 மக்கள் இஸ்லாம் மதத்தை நோக்கி அமெரிக்காவில் செல்லும்போது இஸ்லாம் மதத்திலிருந்து 1,00,000 மக்கள் வெளியே வராங்க. அதனால இந்த மத மாற்றம் வந்து இந்த இந்த ரேஷியோவை பெருசா மாத்தாது. அப்ப எது மாத்துது அப்படின்னா குழந்தைகள் பிறப்பு விகிதங்க தான் இந்த ரேஷியோ வந்து மிக வேகமா மாத்திட்டு போகுது அப்படிம்பாங்க. ஸ்டாண்டர்ட் அப்படின்னு 2.5 குழந்தைகளை உலகத்தில் இருக்க பெண்களுக்கு 2.5 குழந்தைகள்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் அப்படிம்பாங்க. தரநிலை. அதாவது ஒரு பெண்மணிக்கு கல்யாணமான பிறகு 2.5 குழந்தைகள் பிறகுது அப்படிம்பாங்க. இதுல வந்து இந்த தரநிலை வச்சு பார்க்கும்போது ஹிந்து மக்கள் வந்து அது கீழே தான் குழந்தையை பத்துக்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்க இந்து மக்கள் எடுத்து பார்க்கும்போது 2.4 தான். அந்த தரநிலைக்கு கம்மியா தான் குழந்தைகளை வந்து அவங்க பெற்றுக்கிறாங்க. கிறிஸ்தவ மக்கள் வந்து 2.7 குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. ஒரு பெண்மணி, கிறிஸ்தவ பெண்மணி தரநிலைக்கு கொஞ்சம் மேல இருக்காங்க. அதே சமயத்துல வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து 3.1 குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க ஒரு பெண்மணி. உலகம் முழுக்க இருக்க பெண்மணிகளை எடுத்து சராசரி பார்க்கும்போது இஸ்லாமிய மக்கள் தரநிலைக்கு ரொம்ப மேல இருக்காங்க. இது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட பூமி. அப்படி பார்க்கும்போது தான் மிக வேகமாக இந்த இஸ்லாமிய மக்கள் வளர்ந்துகிட்டு போறது. இந்த குழந்தை பிறப்பு அதிகமா இருக்கனால இன்னொன்று வந்து சீக்கிரத்துல குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 2 காரணம் தான் இஸ்லாமிய பிறப்பு விகிதம் மிக அதிகமாகி இந்த மக்கள் தொகை, இஸ்லாமிய மக்கள் தொகை வந்து இப்படி அச்சுறுத்தும் வகையில் வளர்ந்துட்டு போறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விதமான மக்கள் குழந்தை பிறப்பில் வளர்கிறார்கள், ஒரு விதமான மக்கள் குழந்தை பிறப்பில் சுருங்குகிறார்கள் என்ற வார்த்தையே மிக மிக தப்பு. இப்ப இருக்க இந்த அடிப்படை மக்கள் மத அடிப்படையை வந்து மாற்றி அமைச்சிடும். அனைத்து விதமான மக்களும் சரிசமமாக வளர்கிறார்கள் என்று சொல்றதுதான் மிக சரியாக இருக்கும். அதே சமயங்கள்ல வந்து ஒரு குடும்பங்கள்ல வந்து அதிகமான குழந்தைகள் பிறப்பது வந்து தீவிரவாதத்தின் பாதைகள்ல அந்த குழந்தைகளை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப போன வாரம் வந்து இந்த ரம்ஜான் அன்னைக்கே இந்த பாலஸ்தீன ஹமாஸ் இயக்க தலைவர், அவர் பேர் இஸ்மாயில் ஹனியா, சுப்ரீம் லீடர். அவருக்கு மேல ஹமாஸ் அந்த பயங்கரவாதத்தில் தலைவர் கிடையாது, அவர் தான் நம்பர் 1. அவருடைய 3 மகன்களையும் 3 பேத்திகளையும் ஒரு பேரனையும் வந்து ஒரே கார்ல வச்சு 7 பேர் போகும்போது இஸ்ரேலிய விமானப்படை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டாங்க. அந்த தகவல் வந்து இஸ்மாயில் ஹனியாக்கு சொல்ல போட்டப்போ அவர் ரொம்ப அழுகலாம் இல்லை, மிக பெருசா எதுவும் கண்டுக்காம அவர் கேட்டுட்டு கடந்து போனார். அவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, அவருக்கு வந்து ஒரு லீகல் மனைவியிடம் மட்டும் 13 குழந்தைகள் இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த அதிகமான குழந்தைகளுமே எண்ணிக்கையுமே இந்த தீவிரவாதத்தின் பாதைகளையும் எடுத்து சொல்லும். ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை 2 குழந்தைகள் என்பதுதான் மிக சரியானதாக அமையும். இது இன்னைக்கு எந்த அளவுக்கு உலகத்தை அச்சுறுத்தி இன்னைக்கு இது உலக தலைவர்களை இதை யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னா, சிரியால ஒரு உள்நாட்டு சண்டை நடந்தது. நிறைய அவங்க எல்லாம் அரபு மக்கள் வந்து அகதிகளை போனாங்க. அப்போ அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேண்டிய பொறுப்பு வந்து அண்டையில் இருக்க அரபு நாடுகளுக்கு தான் பொறுப்பானது. அண்டையில் இருக்க எல்லா அரபு நாடுகளும் செஞ்சிருக்கணும். எந்த அரபு நாடுமே ஒரே ஒரு சிறிய அகதியை கூட வாங்கிக்கல. அதே சமயத்தில் இந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து போட்டு நீங்க வாங்க எங்க நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சிரியா உள்நாட்டு கலவரத்தில் பாதிக்கப்பட்ட அகதிகளை அவங்க வாங்கிக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய விளைவை அனுபவிச்சிருக்காங்க இந்த ஐரோப்பிய நாடுகள். அனைத்துமே கிறிஸ்தவ நாடுகள் தான். ஐரோப்பியாவில் ஜெர்மன் வந்து மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்குவாங்க. அங்க வந்து இன்னைக்கு 6% இன்றைக்கு வந்து இஸ்லாமிய அரபு நாட்டு மக்களோட தொகை இருக்கு. அதே 2050 வருஷத்துல இந்த ரேஷியோ அப்படி தொடர்ந்துச்சுன்னா 20% வந்து ஜெர்மன்ல வந்து இஸ்லாமிய அரபு மக்களின் தொகை இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஸ்வீடன்ல வந்து 8% இன்னைக்கு இருக்கிறாங்க இஸ்லாமிய மக்கள். அதே ஸ்வீடன்ல 2050 இந்த பிறப்பு விகிதம் தொடர்ந்தா 31% இஸ்லாமிய அரபு மக்கள் வாழ்வாங்க சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா இந்த நாடுகள் பூராமே இஸ்லாமிய நாடுகளா மாறி போயிடும். அதான் தொடக்கத்திலே சொன்னேன், சண்டை போட்டு போர் எடுத்து ஒரு நாட்டை அடிமைப்படுத்தி அந்த நாட்டை மாற்றலாம் பேரை, இது வந்து வேற மதத்து நாடுன்னு சொல்லி. அது எதுவுமே இல்லாமல் இந்த குழந்தை பிறப்புகள் அதிகமாக தொடரும் போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நாடுகள் வந்து தங்களுடைய சுயத்தன்மையை, தங்களுடைய சுய அடையாளத்தை இழந்து போவாங்க. என்னுடைய பாரத தேசம் 80% இந்து மக்களால் வாழக்கூடிய நாடு, 20% சிறுபான்மை மக்கள் அண்ணன் தம்பியாக வாழக்கூடிய நாடுங்கிற பெயர் போய் இந்த பாரத தேசம் வந்து இஸ்லாமிய நாடு என்று சொல்லி
இன்னைக்கு 2024 3024 போது அப்படி மாறி போயிடும் இந்த பிறப்பு விகிதம் தொடரும்போது. இதற்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு வந்து இதை வந்து எல்லா உலக தலைவர்களுமே இன்னைக்கு வந்து இது பெருசாக சிந்திச்சுக்கிறாங்க. இது அதிகமாக நம்ம இந்தியா தான் ரொம்ப சிந்திக்கணும், இந்திய தலைவர்கள் சிந்திக்கணும். ஒத்தைக்கு ஒரு நாடை நம்ம வச்சுருக்கோம், ஒரே ஒரு வல்லரசு. இதை பேஸ் பண்ணி மற்ற சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்கும். இதற்கு தேவை வந்து ஒரு பொதுவான எல்லாத்துக்கும் தேவை வேணும், சிவில் சட்டம் எல்லாத்துக்கும் வேணும். இங்கே இருக்க ராமச்சந்திரனுக்கு ஒரே சட்டமாக இருக்கணும், அங்கே இருக்க ராபர்ட்டுக்கு ஒரே சட்டம், அங்கே இருக்க ரஹமத்துல்லாக்கும் ஒரே சட்டம், 3 பேருக்கும் ஒரே சட்டம் என்பது தான் மிக சரி. அந்த ராமச்சந்திரனுக்கு என்பதற்கு மட்டும் ஒரு பொதுவான உயர்வான சட்டம், பிறருக்கு வந்து ஒரு தனி சட்டம் என்று சொன்னால் தான் ஏற்றுக்காம போகலாம். எல்லாத்துக்கும் வந்து ஒரே விதமான சட்டம் என்கிறதே சரியா இருக்கும். ராமச்சந்திரனுக்கு 2 குழந்தைகள் தான், ராபர்ட்டுக்கும் 2 குழந்தைகள் தான், ரஹமத்துல்லாக்கும் 2 குழந்தைகள் தான் பிறக்க வேண்டும் என்று சொல்வது மிகச்சரியா இருக்கும். ராமச்சந்திரனும் ராபர்ட்டும் 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம், ரஹமத்துல்லா என்பவர் மட்டும் 10 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வது எதிர்காலத்துக்கு ஏற்புடையதாக அமையாது. பொது சிவில் சட்டம் என்று ஒன்று வந்துச்சுன்னா இன்னைக்கு 2024 வருஷம், 3024 வருஷத்துல இல்லை 3,24,000 வருஷத்துல கூட ஒரு எதிர்கால சந்ததி வந்து தன்னுடைய வரலாற்றை படிக்கும்போது இது பரதன் என்ற நல்ல மன்னர் ஆண்ட பூமி, அதனால் பாரத தேசம் என்று பெயர் வந்தது. அதற்கு பிற்பாடு அதிக இந்துக்க மக்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருந்ததால் இந்தியா என்று அழைக்கப்பட்டது என்ற வரலாறை பெருமையோட படிப்பாங்க. இந்த பொது சிவில் சட்டம் மட்டும் வரல அப்படின்னா இந்த குழந்தை பெருக்கும் ரேஷியோ இப்படி தொடர்ந்துச்சுன்னா ஒரு 3024 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இப்படி தான் படிப்பாங்க சந்ததிகள். முன்னொரு காலத்தில் அதிக இந்து மக்கள் வாழ்ந்தனால் இது இந்தியா என்று அழைக்கப்பட்டது. இன்று அதிக இஸ்லாமிய மக்கள் வாழ்வதனால் பாகிஸ்தான் பார்ட் 2 என்று அழைக்கப்படுது என்று சொல்லுவாங்க. எப்படி நம்மளுடைய வரலாறு இருக்க வேண்டும், இந்த ஒத்தைக்கு ஒரு நாடும் நம்ம கையை விட்டு போகணுமா, நம்மளுடைய இருக்க வேண்டும் என்பது நீங்கள் வாக்களிக்கும் முடிவில் இருக்குது. பொது சிவில் சட்டம் ஆணித்தரமாக என்னைக்கோ கொண்டு வரப்பட்டிருக்கணும். இதுவே ரொம்ப காலதாமதம் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. என்றாலும் இனிமேல் வரும் ஆட்சியாளர் யார் பொது சிவில் சட்டத்தை ஆணித்தரமாக கொண்டு வருகிறார்களோ அவருக்கு உங்களோட பொன்னான வாக்குகள் அளிங்கள். எதிர்கால சந்ததி தான் ரொம்ப முக்கியம். இந்த காற்று எப்படி பத்திரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, தண்ணீர் எப்படி எதிர்காலத்துக்கு நம்ம கொடுத்துட்டு போறோம் என்று ஆசைப்படுகிறோமோ, நமது அடையாளத்தையும் விட்டு போகணும். இந்த சுய அடையாளம் அப்படியே எதிர்கால தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும். உங்களுடைய பொன்னான வாக்குகளை பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லக்கூடிய மோடிஜியின் தாமரை சின்னத்திற்கு பதிவு செய்யுங்கள். இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை, எல்லாருக்குமே உங்களுக்குள்ள தெரியும், பார்க்கும்போதே தெரியும். என்றாலும் இந்த பேச்சுக்கு வந்து பேஸ் அடிப்படை வந்து ஃபியூ ரிசர்ச் சென்டர் என்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு. இது வந்து PEW ஃபியூ ரிசர்ச் சென்டர். இது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு உலகம் பூரா இயங்குகிற அமைப்பு. அவர்கள் கொடுத்த கருத்து கணிப்பு, இந்த ரேஷியோவை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தது அவங்க தான். இன்று ஒவ்வொரு உலக நாடுகளும் இதை கையில் வைத்து கொண்டு ஜெர்மனி, ஸ்வீடன், அமெரிக்கா, இந்தியா எல்லோருமே பார்க்குறாங்க, அதுக்கான திட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த பொது சிவில் சட்டம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. இனி வரும் ஆட்சிகளாவது பாரதிய ஜனதாவின் தாமரை மலர்ந்து இது பொது சிவில் சட்டம் ஆணித்தரமாக யாராலும் மாற்ற முடியாதபடி, அதாவது அடுத்து வர ஆட்சியாளர்களோ இல்லை அடுத்து யார் வந்தாலும் சரி, இந்த பாரத தேசத்திலே பொது சிவில் சட்டம் யாராலும் மாற்ற முடியாதபடி மிக ஆணித்தரமாக செய்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசைகள். நன்றிகள்.